ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம வெறும் அரை மணி நேரத்தில் டேஸ்ட்டுக்கே பஞ்சம் இல்லாத ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குருமா பார்த்திங்கன்னா ரைஸு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் மறுநாள் காலையில் நீங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மிஸ்டர் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் ஒரு பட்டை, இதெல்லாம் போட்டு கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். முதல்ல ஒரு கடாயை வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு இலவங்கம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுக்கணும். இது நல்லா வதங்கினதும் இல்லை இந்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடணும். இது கூடவே ஒரு 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் இதில் ஒரு 3 தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 2 உருளைக்கிழங்கை மீடியம் சைஸ்க்கு வெட்டி இதில் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு பட்டாணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சு அப்படியே எண்ணெயிலே வேக விடணும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான உப்பை போட்டு உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் இதில் கடைசியாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே கொத்தமல்லி இலை தூவி விட்டு இறக்குனா போதும். ஒரு அரை மணி நேரத்தில் டேஸ்டான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி. இன்றைக்கி பண்ண இந்த குருமா உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.